Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல நாங்க ஸ்பெல்லிங் எப்படி படிக்கிறோம், குழந்தைகளுக்கு ஸ்பெல்லிங் எப்படி ஈஸியா கத்து கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்பெல்லிங் வந்து குழந்தைகளுக்கு ரெண்டு மெத்தட்ல ஈஸியா நம்ம சொல்லி கொடுக்கலாம். அது என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாங்க வந்து எப்படி பிராக்டீஸ் பண்றோம், கிருத்திக்கு நிறைய வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்ஸ் வந்து நான் எப்படி சொல்லி தரேன் அப்படிங்கறத பார்க்கலாம். நாங்கள் வந்து இப்போ டேர்ம் 1 எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ட்ஸுக்குமே நம்ம ஸ்பெல்லிங் வந்து படித்து தான் ஆகணும். சினானம்ஸ், ஆன்டனம்ஸ், அப்புறம் நியூ வேர்ட்ஸ்ன்னு தனியாக கொடுப்பாங்க. அதுலேருந்து தான் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதனால் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் அந்த வேர்டோட ஸ்பெல்லிங் வந்து தெரிஞ்சிருந்தால் தான் ஆன்சர் வந்து கரெக்டாக எழுத முடியும். கிருத்திக்கு வந்து இங்கிலீஷில் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணனால அவனுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அதாவது சைட் வேர்ட்ஸ் காமிச்சது, அப்புறம் ஃபோனிக்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக போகல, பட் ஆனால் பேசிக் லெவலில் அவனுக்கு சின்ன வயசில் ஃபோனிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். அதனால் வந்து அவனுக்கு இங்கிலீஷில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவன் வந்து ஸ்டோரி புக்கே ரீட் பண்ணுற அளவுக்கு இப்போ கொஞ்சம் ரெடி ஆகிட்டான். வெளியில் எங்கேயாவது போகும்போது போர்டு பார்த்தோன்னா ஏதோ ஒரு வேர்டு பார்த்தாலும் அவனே வந்து ரீட் பண்ணுறான். அதோட மீனிங்கும் வந்து புரிஞ்சுக்கிறான். அப்படி ஒரு வேளை தெரியலினாலும் எங்ககிட்ட கேட்பான். இப்போ வந்து கிரேட் 2 படிக்கிறான். அவனுக்கு 3 லெட்டர் வேர்டு 4 லெட்டர் வேர்டெலாம் அவனுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்ததுமே அவனே படிச்சுட்டு எழுதிக்குவான். அந்த வேர்டெல்லாம் கிரேட் 1லேருந்து ரிப்பீட்டடாக அவன் படிச்சிருப்பான், பார்த்துருப்பான். அதனால் அவனுக்கு ஈஸியாக இருக்கிறதெல்லாம் வந்து படிச்சுட்டு எழுதிக்குவான். இதுவே வந்து பெரிய வேர்டெல்லாம் வந்து ஸ்பெல்லிங் நாம தான் சொல்லித்தரணும். இப்போ போர்டில் எழுதியிருக்க வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் ரிவிஷன் எக்ஸாமுக்கு படித்தது. அதுவும் இல்லாமல் ஸ்கூல்லேயே அவங்க ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. நிறையா டைம் படித்தனால அவன் வந்து ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துட்டு ஈஸியாக எழுதிட்டான். பனா என்ன லெட்டர் வரும்? இது வந்து சைலண்ட் இல்ல. ப சவுண்ட் வருது இல்ல? சைலண்ட் அப்படின்னா என்ன தெரியுமா வரும்? செப்பரேட் அப்படிதான் வரும். செப்பரேட்னு வருது இல்ல? ப. நான் 2 மெத்தடு சொன்னதில் ஒரு மெத்தடு பார்த்தீங்கன்னா செக்மெண்டிங். இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ், சிலபல்ஸ், ஃபோனம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி வேர்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது. இதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பேசிக் ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கும் சொல்லித்தரத்துக்கு ஈஸியாக இருக்கும். சே ப ரேட். ஓகேவா? ரேட் ஸ்பெல்லிங் தெரியும்ல? சே ப ரேட், செப்பரேட். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாரு, ஃப்ரீக்வெண்ட்லி ஸ்பெல்லிங் தப்பு. QUENTLY. ஓகே மேம். ஃப்ரீக்வெண்ட்லி. ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஃப்ரீக்வெண்ட்லி. இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு தான் இந்த மாதிரி 1 லெட்ரு 2 லெட்டர்னு பிரிக்கணும். ஓகேவா? உனக்கு ஈஸியாக புரியும் தானே? அதனால தான் இந்த மாதிரி 3, 4ன்னு பிரிச்சிருக்கேன். ஓகே, பாலிஸ்ட் பார்க்காம எழுதலாமா? ஓகே, 2ஆ பிரித்தாலும் உனக்கு மறந்து போயிடும். உனக்கு ஸ்பெல்லிங் இது எப்படி பிரிக்கிறதுனா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஃபோனிக்ஸ் நம்ம படித்தோம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும் எந்த மாதிரிலாம் ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வவல்ஸ் வருதுல்ல, அந்த மாதிரி பிரிக்கலாம். இல்லைன்னா யூ வந்து வவல்ஸ், யூ வவல். ஆமாம், இந்த இடத்துல ஈ இருக்கா, அதனால இங்கே ஒரு ஃப்ரீ கு எண்ட் லீ. இப்போ தமிழில் ஒரு வேர்டுக்கு வந்து நம்ம ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னா, இப்போ நண்பன் எடுத்துக்கலான்னா நான், இன், பா, இன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வந்து அந்த லெட்டரை எழுதுவோம். அந்த மாதிரி தான் இப்போ இங்கிலீஷ்லேயும் ஒரு வேர்டு இப்போ ஃப்ரீக்வெண்ட்லின்னு இருக்குன்னா நம்மளுக்கு ஸ்பெல்லிங் தெரியலினாலும் அந்த வேர்டோட சவுண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அதை சொல்லிக்கிட்டே வந்து நம்ம எழுதலாம். ஒரு தடவை ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிட்டோனாலும் இல்லை அவங்களே ஒரு தடவை ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுட்டாலும் ஃப்ரீ கியூ எண்ட் லீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவங்க எழுதிடுவாங்க. ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட், INTELIGENT, இன்டெலிஜென்ட். 2 L வரும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறது, குழந்தைங்களே ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறது, இதுக்கெல்லாம் நிறையா குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஃபன் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் செக்மெண்டிங் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் தனி வீடியோவாகவே போடுறேன். இந்த இன்டெலிஜென்ட் வேர்டுக்கு மட்டும் இல்லை, எந்த வேர்டுலேயுமே 2 சேம் லெட்டர் ஒட்டுக்கா வந்துச்சு அப்படின்னாவே அந்த 2 லெட்டரையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது அவங்க அந்த 2 லெட்டரையும் மிஸ் பண்ணாமல் எழுதுவாங்க. ஃபுல்லாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இன்டெலிஜென்ட் அப்படிங்கும்போது ஒரு எல் தான் நம்மளுக்கு ப்ரொனவுன்சியேஷனில் வரும். ஆனால் வந்து எழுதும்போது 2 எல் யூஸ் பண்ணணும். அதை மிஸ் பண்ணாமல் எழுதுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பிரித்தோன்னா இன்டெல் லீ, லீங்கும்போது இன்னொரு எல் அந்த சவுண்டில் வந்துடுது. இந்த மாதிரி பிரிக்கும்போது 2 எல்லுமே மிஸ் பண்ணாமல் வந்து அவங்க எழுதுவாங்க. அஃப்ரைடு,
Stand. ஸ்பெல்லிங் S S C A R E D. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரூலுமே எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகாது. இப்போ ஃபோனிக் சவுண்ட்ஸே எடுத்துக்கிட்டோன்னா எல்லா வேர்டுலேயுமே அதே சவுண்ட்ஸே வரும்னு சொல்ல முடியாது. இன்னொரு லெட்டரோட சேரும்போது அது வேறு சவுண்டாகவும் நம்மளுக்கு மாறும். சில வேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஈ சைலண்ட்டாக இருக்கும், அப்புறம் ஒய்யோட சவுண்டு வந்து ஏன்னு இருக்கும். ஆனால் வந்து சில வேர்ட்ஸில் வந்து ஒய் லாஸ்ட்டாக முடியும் போது LY அப்படின்னு முடியும் போது ஈ சவுண்டு நம்மளுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. நம்மளுக்கே வந்து சில டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ குழந்தைங்களுக்கு கேட்கவே வேண்டாம். ஆனால் எப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான். நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமான விஷயமே ப்ராக்டிஸ் பண்ண ஈஸி ஆகிடும். நாம் இது வரைக்கும் பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ பார்க்க போகிறது வந்து செகண்ட் மெத்தட். நாங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வந்து படிப்போம். செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ஃபன்னாக இருக்கும், நாங்களே கண்டுபிடிச்சது. இப்போ ஸ்ட்ரெயின்னு இருக்குன்னா ரெயினுக்கு முன்னாடி ST வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயின், அவ்வளோதான். இப்படி தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். இல்லை, ரெயினுக்கு முன்னாடி போட்டோம்னா பிரெயின். எந்த அளவுக்கு அவனுக்கு சிம்பிளாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் பார்ப்பேன். அவனுக்கு ஆல்ரெடி 2, 3, 4 லெட்டர் வேர்ட்ஸ்லாம் தெரியும். ஸோ அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து இதில் இருக்கா, அந்த வேர்டு குட்டி வேர்டெல்லாம் இதில் ஏதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப ஈஸியாக கேட்ச் பண்ணிக்குவான். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வேர்டாக இருக்கும், அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, இது எப்படிமா ஸ்பெல்லிங் வந்து ரிமெம்பர் பண்ணுறது அப்படின்னு கேட்பான். இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கும்போது அட இவ்வளோ தானா, ஓகே நான் இப்போ படிச்சுட்டேன், நான் எழுதுறேன் அப்படின்பான். இப்போ இந்த ஹியர் அப்படின்னு இருக்குன்னா இயருக்கு முன்னாடி ஹெச் போட்டால் ஹியர், அதுவே எஃப் போட்டால் ஃபியர். அந்த ஒரு லெட்டரோட சவுண்டு வந்து அவனுக்கு தெரியும். ஸோ எஃப் போட்டால் ஃபியர், டி போட்டால் டியர், டியர். அடுத்தது பார்த்தோன்னா என்ஜாய்மெண்ட். இதில் வந்து ஜாய் இருக்குது, என்ஜாய்மெண்ட். அடுத்தது ஷவுட் எடுத்துக்கிட்டோன்னா அவுட்டுக்கு முன்னாடி SH போட்டால் ஷவுட். அடுத்தது இம்பேர்டில் வந்து பார்த்தோன்னா பேர் இருக்குது, இம்பேர்டு. பாஸ்ட் டென்ஸில் பார்த்திங்கன்னா ED தான் போடுவோம். ஸோ இம்பேர்டு. ஒருவேளை குழந்தைங்களுக்கு பேர் ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னா ஏர் வந்து எப்படி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இம்பேர்டு. நீங்கள் ஒரு தடவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லித்தரீங்களோ அதே மாதிரி எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் டைம், தேர்ட் டைம் சொல்லிக் கொடுக்கும் போதும் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லிக் கொடுங்க. ஒரு தடவையும் ஒரு மாதிரி மாற்றி ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ அடுத்த வேர்டு வந்து இம்பார்ட்டன்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய வேர்டு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் இருக்குது, அப்புறம் ஆண்ட் இருக்குது. ஆண்ட் ஸ்பெல்லிங் வந்து குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் போர்ட்டு வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஏர்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏர்போர்ட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருந்தால் இதுவும் வந்து ஈஸியாக எழுதிடுவாங்க. அப்படி தெரியலனா ஏர்போர்ட்டெல்லாம் சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் இது சொல்லிக் கொடுக்கணுமா, அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், அதுக்கு நம்ம இதுக்கே வந்து ஸ்பெல்லிங் கற்றுக் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் ஏர்போர்ட்டுக்கும் சொல்லிக் கொடுத்தா ரெண்டுக்குமே ஸ்பெல்லிங் தெரிஞ்சுக்கிட்டுமே, எல்லா வேர்டுக்குமே ஸ்பெல்லிங் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது தானே. எப்படி ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும், அவங்களுக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆகும். இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிளோட ஹிண்ட்டோட சொல்லிக் கொடுக்கும்போது எப்போவுமே அந்த வேர்டு வந்து அவங்களுக்கு மறக்காது. சொல்லிக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்தாலும் பட் அவங்க லைஃப் லாங் வந்து அதை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஒரு தடவையும் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியமே இருக்காது. அந்த ஹிண்ட் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினா போதும். இந்த மெத்தட்லேயே நாங்கள் எப்போவுமே சொல்லிக் கொடுக்கறனால லாஸ்ட் வீக் நாங்கள் படிக்கும்போது இந்த ஸ்ட்ரெயின் வேர்டுக்கு வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம் ஈஸியாக அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கிருத்திகே வந்து இங்கே பாருங்கம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு ட்ரெயினுக்கு முன்னாடி எஸ் போட்டால் அவ்வளோதான் ஸ்ட்ரெயின், இவ்வளோதாம்மா அப்படின்னு சொன்னான். எனக்கே ஒரே ஆச்சரியமாக போச்சு. நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடு அவன் பார்த்து அவனே வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மெத்தடுமே எல்லா இடத்துலையுமே எல்லா வேர்ட்லேயுமே அப்ளை ஆகாது. நம்மளால் ஒரு வேர்டில் சின்ன வேர்டு வந்து கண்டுபிடிச்சா அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியும். சம்டைம்ஸ் பெரிய வேர்டில் சின்ன வேர்டு வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல நம்ம செக்மெண்டிங் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம சொல்லிக் கொடுத்தாகணும். இதில் பார்த்திங்கன்னா டைஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டை அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கூட நம்ம ஹிண்ட்டாக சொல்லிக் கொடுக்கலாம். பட் முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தான் சொல்லிக் கொடுத்தாகணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 F வந்து ஒட்டுக்கா வந்திருக்கு. அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோன்னா 2 Fம் மிஸ் பண்ணாமல் அவங்க எழுதுவாங்க. ஸோ எல்லா மெத்தடுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ராக்டிஸ் தான் வந்து ரொம்ப இதில் முக்கியமான விஷயம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் குழந்தைங்க நல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எல்லா வேர்டும் கரெக்டாக எழுதுவாங்க. நம்ம இப்போ பார்த்த மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா கிரேடு 2 குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. கிரேடு 1லேருந்தே நம்ம இதை சொல்லிக் கொடுக்கலாம். சூப்பர் கிருத்தி. எழுதிட்டேன்.
இது வந்து எல்லாமே படித்து முடிச்சதுக்கப்புறம் நியூ வேர்ட்ஸ் வந்து அவங்க அப்பா ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க, அவன் எழுதிட்டு இருக்கான். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.